சொந்தங்களே நம்ம சமையல் வேலை முடிஞ்சிட்டுங்க நாங்க குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட போறோம். நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மதிய வேலை வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சமையல்னு சொல்லலாம். எங்களுக்கு மட்டும் இல்ல, இப்போ ஒரு சமயத்துல நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குற பெரும்பாலான சொந்தங்களுக்கு வந்து நாங்க வைக்கக்கூடிய பால் ரசம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்னைக்கு பால் ரசம் வச்சு மீன் புட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. குடும்பத்தோட சாப்பிட போறாங்க. என்னதான் சாப்பிடுவோமா? அள்ளி சாப்பிடுங்க தா. அருமையா இருக்கு. நல்லா இருக்கா? நான் சொல்லியிருக்கா பால் ரசத்துக்கு இந்த புட்டுக்கு நல்லா ருசியா இருக்கும். நல்லா இல்லாத மீனை கூட இந்த புட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சொந்தங்களே. டேஸ்ட் இல்லாத மீனுக்கு தான் இந்த புட்டை அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். ஆனா புட்டு செய்யறத எளிமையா வீடியோல பார்த்திருப்பீங்க, எளிமையா தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த புட்டை ரெடி பண்றதுக்கு கை கால் உழைஞ்சிரும் சொந்தங்களே. கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்புல உட்காந்து குடிக்காம. 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த புட்டு ரெடி பண்ணி. செனி மாத்தி நான் மாத்தி செனி மாத்தி நான் மாத்தி கிண்டி கிண்டி எடுத்து இப்போ ஒரு ருசியான புட்டு சாப்பிடலாம். செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அங்க போயிடலாம். எப்படா இருக்கு? செமையா